என்னாச்சு? ஊருக்குள்ள என்னென்னமோ பேசிக்கிறாங்க. நீங்க கீழே விழுந்துட்டீங்களா? இவனுக்கு தான் வெறி பிடிச்சு போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஏய், நீ உள்ளதானே இருந்த? எப்படி வெளில வந்த? எப்படி வந்த? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்த, முரளி சொல்றதுல ஏதோ இருக்க மாதிரியே இருக்கு. ஏய், நீ எங்கடி போன? சொல்லிட்டு தானே ஆண்டி போனேன். ஏன் இன்னொரு வாட்டி கேட்ட நீ சொல்ல மாட்டியா? சொல்லு, எங்க போன? காஞ்சிபுரத்துக்கு நான் கொலுசு வாங்க தான் போனேன். ஏண்டா போய் சொன்ன? ஏன் இப்படி அபாண்டமா போய் சொன்ன? எவ்வளவுதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எங்க குடும்பத்தையே கரம் கட்டி அடிக்கிறீங்களே, நாங்க அப்படி என்னதான் பாவம் பண்ணோம்? இல்லடா, உன்னை அப்படியே விட்டா சரியா வராது. உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ரங்கநாயகி, ஊர் பெரிய மனுஷங்கள பாக்குறாங்கல்ல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நீ பேசாம இரு. இவனை இப்படியே விட்டா அடங்க மாட்டான். இவனை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். போடா, போய் கட்டி போடு. நல்லா வேணும்டா. என்னங்க பொய் சொல்லி நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்கான் பாருங்க. யார் அது? ஏய், நீயா? நீயா? ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் அண்ணன் மகனை இங்க கட்டி வச்சிருப்ப? உன்னை கொன்னாதாண்டா என் கோவம் அடங்கும். ஐயோ, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சுடுறி. சுடுறே, சுடுறே. தைரியம் இருந்தா சுடுறே. டேய், நன்றி கட்டுவீங்களா? ஏடா என்கிட்டயே வாங்கி தின்னுட்டு என் பையனை கட்டி போடுற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாரும்? நீங்க சம்பந்தப்பட்டிருந்தா உங்களையும் கட்டி வைப்பாங்க. நீங்க தான் ஐடியா கொடுத்தீங்களா என்ன? ஏய், நீ பேசாத. நீ பேசாத. என்னமோ பண்ணி தப்பிச்சிட்டடி நீ. வாய மூடுறி. ஆரம்பத்துல இருந்தே இந்த முரளி தப்பா இருக்கான். அன்னைக்கு என்னடா போய் சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இப்ப கதை வேற மூடி வச்சு அநியாயமா ஊரை கூட்டி கதிரை கேவலப்படுத்திட்டு இருக்கான். ஆமா ஆமா, இந்த முரளி மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் கதிர் மேல பழிய போட பாக்குறான். இத சும்மா விட முடியாது. இதுக்கு என்ன தண்டனை பஞ்சாயத்துக்காரங்களே? நீங்க தான் சொல்லணும். என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ஏய், தண்டனையா? யாருக்கு யாரு தண்டனை கொடுக்கறது? பார்த்து பேசு. எங்க மேல தப்பு இருக்கிறதா சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி நீங்க தானே தண்டனை கொடுக்கணும்னு சொன்னீங்க. எங்களுக்கு தண்டனை கொடுக்கிற இந்த ஊர் பஞ்சாயத்து உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாதா? இது என்னங்க நியாயம்?
எல்லாருக்கும் நியாயம் ஒண்ணுதானே? இல்ல ஊர்ல உங்க குடும்பத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் நியாயமா? எல்லாம் மீறி போயிட்டான். பஞ்சாயத்து பெரியவங்கள இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க தான் முடிவு சொல்லணும். சொல்லுங்கய்யா, நீங்க எல்லாம் தானே தண்டோரா போட்டு பஞ்சாயத்தை கூட்டி என் குடும்பத்தை நிக்க வச்சு நியாயம் பேசுனீங்க. இப்ப என்ன வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? சொல்லுங்க. ஒண்ணு நீங்க நியாயம் சொல்லுங்க, இல்ல என் பேத்தி ராகினி வச்சு நாங்க போலீஸ்ல பாத்துக்கிறோம். ஏய் தாய்களவே, சும்மா வாய் மூடு. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு யாரு மகனை யார் கழிவு? இங்க வாப்பா, வாப்பா. பஞ்சாயத்துனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். பஞ்சாயத்து எல்லாருக்கும் பொதுவானதுதான்ப்பா. இந்த மாதிரிலாம் நடந்து கூடாது. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க எல்லாராலையும் என்னதான் பண்ண முடியும்? காஞ்சனாமா, இப்படி பேசுறதெல்லாம் நல்லது இல்ல. மொத்த ஊரும் சேர்ந்து உங்க குடும்பத்தை தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். பாத்துக்குங்க அப்புறம். அதுதான் சரி, பண்ண சொல்லுங்க. முரளிக்கு ஒரு வாய்ப்பு தரோம். ஊர் மக்கள் முன்னிலையில மன்னிப்பு கேட்கணும். ஏய், என்ன அவ்வளவு திமிராயிடுச்சா? ஹலோ, எதுக்கு இப்போ கத்துறீங்க? பிபி ஏறி அப்படியே வெடிச்சிட போகுது. அடங்குங்க. இப்போ இந்த இடத்துல இவன் மண்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கணும். போனா போதுன்னு விட்டுடலாம். இல்லையா இந்த மொத்த குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க. ஆமா, வீட்டு வேலைக்கும் வயல் வேலைக்கும் ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஊருக்கு சொந்தமான கோயில், குளம், ஆறு எங்கேயும் உங்களை அனுமதிக்க முடியாது. இவனை விழுந்து கும்பிட்டு பொது மன்னிப்பு கேட்டு கூட்டு போங்க, இல்லனா பாத்துக்கலாம். நர்மதா, என்னைக்கா இருந்தாலும் முரளி உன்னை கட்டிக்க போறவனாச்சு. இப்படி நீ பண்ணலாமா? அடச்சி, என்னைக்காவது அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்லிருக்கேனா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுனீங்க அவ்வளவுதான், மரியாதை கெட்டுரும்.